தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். அதாவது எல்லாரும் நினைச்சாங்க அந்த 41 மரணத்துக்கு பிறகு அவர் அப்படியே தணிஞ்சிட்டாரு பேக் போயிட்டாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு இது நடத்தும்போது கூட ரொம்ப மைல்டா ஒரு ஆடியோ கொடுத்தாரு. அப்ப இனி அப்படியே அடங்கி இப்படி சிம்பிளா ஆயிடுவான்னு நினைச்சாங்க. ஆனா புலி பதுங்குதுன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு இன்டர்வியூல, புலி பதுங்குதுன்னா அதை விட பெரிய விஸ்வரூபம் எடுத்து வருங்கிறது தான் ஒரு இது. உண்மையை போட்டு மலர்த்திட்டாரு. குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். அதாவது உங்க கொள்கை என்னது? கொள்ளை அடிக்கதான் உங்க கொள்கைன்னு நறுக்குன்னு அடிச்சாரு. அதெல்லாம் சென்னி அடிதான். உங்க கொள்கையில அப்போ உங்க கொள்கை என்னது எங்களுக்கு தெரியாதா? கொள்ளை அடிக்கதான் உங்க கொள்கை. என்னமோ இவங்களுக்கு மட்டும்தான் எல்லா கொள்கையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி. இவங்க கொள்கையே கொள்ளை தானே. எடப்பாடி கடனை வச்சாரு. நாங்க இன்னைக்கு அவரு 6 லட்சம் கோடி வச்சாரு, இப்ப 8 லட்சம் கோடி. எவ்வளவோ ஹெவி கடன். ஆனா மக்களுக்கு எதுவுமே செய்யல. கேட்டா 1000 ரூபாய் கொடுத்தேன். அவங்க சொன்னது என்னது? வீட்டில் உள்ள பெண்கள் அனைவருக்கும், குடும்பத்துக்கு ஒருத்தருக்காவது 1000 ரூபாய். அது எத்தனை பேர் கொடுத்தாங்க? வீட்டு ஓனருக்கு கொடுத்திருக்காங்க. வீட்டுல வாடகை இருக்கவங்களுக்கு கொடுக்கல. ஒரு நாள் மழைக்கு தாங்க மாட்டேங்குது. ஒரு நாள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் மழை பெஞ்சா சென்னை முங்குது, தண்ணியில மிதக்குது. அப்போ அந்த 4000 கூட எங்க போச்சு? 100 ரூபாய் செலவச்சிருப்பாங்களா? ஆரம்பத்துக்கே துள்ளுறீங்களே, இது ஆரம்பம். இன்னும் தொடவே இல்லை, இனிதான் தொட ஆரம்பிப்பேங்கிறது. இன்னும் நாங்க விமர்சனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, இன்னும் நாங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, அதுக்குள்ள அலர்னா எப்படி? அந்த பெண்கள் கூட்டம் அந்த வீடு கையை வச்சு கதறாங்க பாருங்க. அவர் ஒவ்வொரு பஞ்சு வார்த்தைக்கும் அங்கிருந்து ரியாக்ஷன்ஸ் எப்படி வருது பாத்தீங்களா? இதே இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? 200 ரூபாய் கொடுத்து வச்சுட்டு பொம்பளையால கொண்டு இந்த 100 ரூபாய் சம்பளத்துக்குள்ள கொண்டு வரிசை அடுக்கி வைப்பாங்க. அது பொம்மைமே இருக்கும், இப்படி மிரண்டு, இந்த ஆடு மிரண்டு நிக்கும். ரியாக்ஷன்ஸே இருக்காது. இது ரியல். பாண்டெல்லாம் லேசில் சொல்லவே மாட்டாரு. அவரு முதல் தடவை நான் சீக்கிரட்டா வச்சு என்ன தப்பா வருதோ அப்படி 3 மாசம் கழிச்சு பார்த்தா திரும்பவும் 22ங்கிறாரு. அப்போ திமுக ஒரு சர்வே பண்ணிருக்காங்க, அதுலயும் 20 கார்டு தான். அப்போ 20 கேரண்டி தான். காங்கிரஸை எப்படியாவது ட்ரம்ப் கார்டு, காங்கிரஸை இழுத்தி ஆகணும். காங்கிரஸை கொண்டு வந்தாச்சுன்னா அதோட சேர்ந்து பிசிறுகள் எல்லாம் சேர்ந்து வரும். கம்யூனிஸ்டுகள் விசிகான எல்லா கட்சியும் திமுக கூட்டணியில உடைக்கவில்லை என்றால், விஜய் தனியா கட்சி ஓட்ட பிரிச்சார் என்றால் நிச்சயமாக திமுக தான் வரும். அதாவது திமுக அதிமுக வெறுத்து சீமான நேசிச்சு போனவங்கள மெஜாரிட்டி யாரு? விஜய் பக்கம் வந்தாச்சு. சீமானுக்கு இப்ப 1%, 2% அல்ல 0.5% தான் வரும் என் கணிப்பு. காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்து உடைக்கவில்லை என்றால் திமுக விஜயால ஜெயிக்கும். திமுக திரும்ப ஜெயிச்சுன்னா விஜய அம்மியில வச்சு அரைச்சிருவாங்க. டைம் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஃபாதர் காட்ஃப்ரே நோபல் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். விஜய் குறித்து ஒவ்வொரு வாரமும் நிறைய விஷயங்களை நீங்கள் மக்கள் மத்தியில் நிறைய விஷயங்களை பேசிட்டு வரீங்க ஃபாதர். விஜய் இடையில நிறையா நாட்கள் ட்ராவல் பண்ண முடியாமல் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாமே ஸ்டாப் ஆகி இருந்தது. மாமல்லபுரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக. பூந்தமல்லி அருகே ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியினுடைய ஆடிட்டோரியத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விஜய் மக்களை சந்தித்து பேச தொடங்கிட்டார். திமுகவிற்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங்கான விஷயங்களை விஜய் அந்த இடத்துல பேசினார். நாங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டோம், துணிஞ்சு ஓடுவோன்னு எம்ஜிஆரெல்லாம் உதாரணம் காட்டி விஜய் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது எல்லாரும் நினச்சாங்க அந்த 41 மரணத்துக்கு பிறகு அவர் அப்படியே தணிஞ்சிட்டாரு பேக் போயிட்டாரு, அவ்வளோதான். ரெண்டாவது அவர் அதுக்கப்புறம் ஒரு இது நடத்தும்போது கூட ரொம்ப மைல்டாக ஒரு ஆடியோ கொடுத்தாரு. அப்போ இனி அப்படியே அடங்கி இப்படி சிம்பிளாக ஆயிடுவான்னு நினச்சாங்க. ஆனால் புலி பதுங்குதுன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு இன்டர்வியூவில், புலி பதுங்குதுன்னா அதை விட பெரிய விஸ்வரூபம் எடுத்து வருங்கிறது தான் ஒரு இது. உண்மையை போட்டு மலர்த்திட்டார் ரியலாகவே. அதாவது அந்த ஒரு நிமிஷம் கூட அது ஒரு ஏதோ சொதப்புற மாதிரி இல்லை, அவ்வளவு அருமையாக. அதாவது உங்கள் கொள்கை என்னது? கொள்ளை அடிக்கதான் உங்கள் கொள்கைன்னு நறுக்குன்னு அடித்தார். அதெல்லாம் சென்னி அடி தான். உங்கள் கொள்கையில் அப்போ உங்கள் கொள்கை என்னது எங்களுக்கு தெரியாதா? கொள்ளை அடிக்க தான் உங்கள் கொள்கை. எல்லாரும் நான் சொல்கிறேன் கேளுங்க, கொள்கை இல்லை என்னது கொள்கை? மக்களுக்கு நல்லது செய்யணும். அவர் என்ன சொல்கிறாரு? சுயமரியாதையை சொல்கிறாரு, திராவிடத்தை சொல்கிறாரு. வேறு என்னது கொள்கைன்னா என்னது? எனக்கு ஒன்றும் புரியலை. இப்போ என் கட்சியில் நாங்கள் வச்சுருக்க தீம் தான் கொள்கை. என்னது வச்சுருக்கோம் நாங்கள்? ஊழலற்ற மதசார்பற்ற ஜனநாயகம். இதில் எல்லாம் அடைக்கிறோம். ஊழல் தான் நம்பர் 1. இன்னைக்கு நாட்டு முன்னேற்றம் அடையாததுக்கு காரணம் ஊழல் தான். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் நேற்று தினம்
இது வரைக்கும் வேலூர் வரைக்கும் போயிட்டு வந்தேன். எப்படி தான் அந்த வேலூர் மக்கள் இனி அந்த திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னே தெரியல. எங்கே பார்த்தாலும் ரோடு மோசமாக இருக்குது. இத்தனைக்கும் திமுகவுடைய பொதுச் செயலாளர் அவங்க திமுக கோட்டை, அவருடைய பையன் தான் எம்பியாவும் இருக்காரு. பையனை விடுங்க, அப்பா யாரு பொதுச் செயலாளர்? ஆமா, துரைமுருகன், பெரிய மூத்த அமைச்சர். ஒரு பகுதியும் ரோடு சரியில்லை. அங்க ரோட் பிளாக், இங்க ரோட் பிளாக் கம்ப்ளீட். நான் கேட்குறேன், நான் போன விட்டு என்னங்க இது எப்படிங்க ஓட்டு போடுவாங்க, இப்படி ஒரு கன்ஜஸ்டாக இருக்கு. அதுக்கப்புறம் நான் போன விட்டு கேட்டேன், அங்கேருந்து வேப்பூர்லேருந்து வேலூருக்கு நான் ட்ராக் கேட்டு வந்தேன். என் மகன் 2014 அந்த உரிஷில் கோச்சிங் கிளாஸுக்கு நாங்கள் சேர்க்க வந்திருந்தேன். இது என்னது இந்த மெடிக்கல் காலேஜ் இதுக்காக. அப்போ வந்தபோது ரோடு எப்படி இருந்துச்சோ அதே சிங்கிள் ரோடு தாங்க. 11 இயர்ஸ் ஆயிருக்கு, ரோடு டெவலப் ஆகவே இல்லை. ஃபுல்லாக ஸ்பீட் பிரேக்கர், அங்கங்கே நொடி, ஒரே குழி குண்டு, டமங்குது. சரி, அதுதான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்தவர்கிட்ட கேட்டேன், சென்னைக்கு போனோமே முன்னாடி ஒருக்கா நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரோடெலாம் பாலெல்லாம் சைடில் டைவர்ஷன் பண்ணி விட்டாங்களே, இப்போ எப்படி இருக்குன்னு. இல்லை, இப்போ ஓரளவு பரவாயில்லன்ட்டாரு. வா, நீங்கள் வேணால் நேரில் போய் ஒரு கேமரா எடுத்து எப்படியாவது எடுத்து போட்டு காட்டுங்க. எந்த வகையில் இவங்க ஓட்ட கேட்பாங்க, வர்றதெல்லாம் திட்டிகிட்டே தானே வருவான். பெரிய 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 குழிங்க. அதாவது பெங்களூரையும் சென்னை இணைக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு சாலை. பெங்களூர்லேருந்து வர்றத நம்ம மதிப்பானாங்க, ரோடாது அப்படிங்க. இல்லை, அப்போ ரோடாது டம்முன்னு விடுது, பெரிய பெரிய குழி. 4 கல் ஜல்லியை போட்டு தாரை ஊற்றினா கூட ஒரு ஒட்டு போட்டுட்டு போயிடலாம், அது கூட போடலை. அப்போது அதே போல் அவங்க அப்பா காலத்தில் உருவாக்குன அந்த 26 கிலோமீட்டருக்கு அந்த பாலம், மதுரை வாயில் டு ஹார்பர் வரைக்கும் உள்ள பாலம். ஜெயலலிதாமா அவங்க வந்தவொடனே அவங்க என்ன காரணமோ தெரியாது, கால் புரட்சியான்னு தெரியாது, அவர் செஞ்ச ப்ராஜெக்டை கிடப்பில் போட்டாங்க. இப்போ இவர் 4.25 வருஷம் ஆயிடுச்சு. அப்பா செஞ்ச ப்ராஜெக்ட் தானே, ஏன் அதை தொடவே இல்லை? எதுமோ தகரத்தை வச்சு அடிச்சு வச்சிருக்காங்க, ஒரு தூணா நிற்குது. அதே தூண் தான் கொஞ்சம் ஏதோ ஒயிட் வாஷ் பண்ணமே இருக்கு, எதுவுமே நடக்கவே இல்லை. அப்போ இவங்க என்ன பண்ணுனாங்க மொத்தத்தில்? டோட்டலாகவே அவர் சொல்றாருல, உங்க கொள்கை என்னது, கொள்ளையா? ஆனா எடப்பாடி கடனை வச்சார் நாங்க இன்னைக்கு அவரு 6 லட்சம் கோடி வச்சாரு, இப்போ 8 லட்சம் கோடி, எவ்வளவோ ஹெவி கடன். ஆனா மக்களுக்கு எதுவுமே செய்யல. கேட்டா 1000 ரூபாய் கொடுத்தேன், 1000 ரூபாய் கொடுத்தேன். அவங்க சொன்னது என்னது? வீட்டில் உள்ள பெண்கள் அனைவருக்கும், ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்காவது 1000 ரூபாய். அது எத்தனை பேர் கொடுத்தாங்க? வீட்டு ஓனருக்கு கொடுத்துருக்காங்க, வீட்டுல வாடகை இருக்கவங்களுக்கு கொடுக்கல. இதே அவங்களுக்கு டிமெரிட் தான். அவங்க நினைக்காங்க இதை கொடுத்தோட எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு. ரோடு நொறுங்கி கிடக்குதுங்க. நீங்க கோயம்பேடு வரைக்கும் அந்த ரோடு, மதுரவாயில் ரோடு எப்படி இருக்குது, அதுக்கு மேல அங்க பூந்தமல்லி வரைக்கும் எப்படி இருக்குது, அதையும் தாண்டி பெங்களூர் போற வழியில எப்படி மோசமா இருக்குது. அப்ப இவங்களுடைய லட்சணம் ஒரு சாலை கூட சரியா வைக்கல. அப்ப நான் இன்னைக்கு வரேன், என்ன திட்டிகிட்டே வரேன், அதே போல எல்லாரும் திட்டிட்டு தானே வருவான். அப்போ இவங்க இனி இப்போ இந்த 3 மாசம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு, அதுக்குள்ள அவங்க எதுவுமே அதை சரி பண்ண முடியும். அப்போ மொத்தத்துல அவர் சொன்னது சரிதான். அதாவது உங்க கொள்கை என்னது, கொள்ளையா? வெளியரங்கமா பட்ட பகலுக்கு எல்லாருக்கும் தெரியும் கொள்ளைதான். அப்போ அந்த 4000 கோடி சொன்னார், அருமையா சொன்னார். யார் அந்த பிரியான்னு மேயரே என்ன அழகா வெளியே விட்டுட்டாங்கல்ல. அது நாங்க என்ன சொல்லுவாங்க, இந்த என்ன பேக்கேஜ் அப்படிங்க, அந்த புரோக்கர் வேட வெளியே விட்டுட்டாங்க. முதல்ல ஞாபகம் இருக்கா? பேக்கேஜ். அந்த பேக்கேஜ் எல்லாம் எங்க போச்சுன்னு ஒரு கேட்டாரு. 4000 கோடி எங்க போச்சு? ஒரு நாள் மழைக்கு தாங்க மாட்டேங்குது. ஒரு நாள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் மழை பெஞ்சா சென்னை முங்குது, தண்ணியில மிதக்குது. அப்போ அந்த 4000 கோடி எங்க போச்சு? 100 ரூபாய் செலவு வச்சிருப்பாங்களா? 4000 கோடி உள்ள போயிட்டு. அப்ப இது எல்லாமே வெளியரங்கமா கொள்ளைகளை தெரியுது. அதை வச்சு நொறுக்கிட்டாரு. 2வது அவர் என்ன சொன்னாரு, ஆரம்பத்துக்கே இன்னும் துள்ளுறீங்களே, இது ஆரம்பம், இன்னும் தொடவே இல்லை, இனிதான் தொட ஆரம்பிப்பேங்கிறாரு. அவர் அந்த மணல் கொள்ளையை புள்ளி விவரத்தோடு சொன்னாரு. பாலாறு மணல் கொள்ளையை புள்ளி விவரத்தோடு சொன்னாரு. இதுக்கு நீங்க என்னென்னலாம் ஆதாரம் கேளுங்க, சிபிஐல அங்க விசாரணையில் உள்ளதுதான் நான் சொல்லியிருக்கேன். அந்த சிபிஐல உள்ள ஒரு நல்ல அதிகாரி வெளியே புண்ணியத்துக்கு இதை சொல்லிட்டாங்க. இவ்வளவு அவங்களே ஜீரணிக்க முடியாத அளவுக்கு இத்தனை யூனிட்டுக்குள்ள இத்தனை 4000 யூனிட், இத்தனை யூனிட் 4000 கோடி அதில் ஊழல்னு சொல்லிட்டாரு. அப்படி ஒன்றா சொல்ல நீங்கள் அதில் ஒரு பார்த்த ஒரு காரியம் என்னன்னா, அந்த பெண்கள் கூட்டம் அந்த வீடு கையை வச்சு கதறாங்க பாருங்களேன். அவர் ஒவ்வொரு பஞ்சு வார்த்தைக்கும் அங்கேருந்து ரியாக்ஷன்ஸ் எப்படி வருது பார்த்தீங்களா? இதே இது இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? 200 ரூபா கொடுத்து பூ வச்சுட்டு பொம்பளையால கொண்டு இந்த 100 ரூபா சம்பளத்துக்கு உள்ளவங்களை கொண்டு வரிசை அடுக்கி வைப்பாங்க. அது பொம்மைமே இருக்கும், இப்படி மிரண்டு, இந்த ஆடு மிரண்டு நிற்குமே நிற்கும், ரியாக்ஷன்ஸே இருக்காது. இது ரியல்ங்க.
அதுமாரி பார்த்தா ஏற்கனவே ஒரு அடி பட்டதுனால கிளீனாக எல்லோ டிஷர்ட் போட்டு அவங்க வாலண்டியர்ஸ்லாம் ஹெவியாக இறக்கி அருமையாக பண்ணிட்டாரு. அதே போல் அவர் இறங்கி ரொம்ப இவங்க அதிமுகலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கூட்டம் நடத்தும் போது காலையிலேருந்து டான்ஸு உயிலாட்டம் பண்ணாங்கட்டின்னு போட்டு இந்த என்ன கழுத விட்ட மாதிரி இந்த புளியோதரை பட்டினம் போட்டு அது அவ்வளோதையும் கவுத்தி தட்டி போட்டு போயிடுவான். ஒருத்தர் சாட்டம் பண்ணாங்க. இப்படி போட்டு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வச்சு ஆகுவாங்க. இவருக்கு முன்னாடியும் ஒருத்தரையும் பேச விடலை, பின்னாடியும் பேச விடலை. சிம்பிளா ஒரு 20 நிமிஷம் முடிஞ்சு போச்சு மீட்டிங். அவ்வளோதான், சாப்பிட்டுட்டு போங்கன்றாரு. அப்போ இதெல்லாம் எல்லாமே மாற்றம், ஒரு புது ட்ரெண்டை கிரியேட். ஆமா, இவங்க கொண்டு வச்சதுக்காக காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இவங்களை வாட்டி வதைக்காம சிம்பிளா ஒரு 20 நிமிஷம் பேசியிருப்பாரா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்பவும் அந்த பார்க்குறாரு அந்த பிள்ளைகள் லேடிஸ்லாம் அப்படி அவரை பார்க்கணுன்னு வர்றவன்னு திடீர்னு டேன் பேக் வந்து ஒவ்வொருத்தையும் லைட்டாக அப்படி கையை தொட்டாரு. அப்பவும் 4வது 5வது லேயர் வருதுன்னே பயந்துட்டாரு. போதும், ஏன்னா இதுக்கு மேல வந்து இடிச்சு விழுந்துடக்கூடாது. இது வந்து பாக்குற ஒரு ஒன்மேன் ஷோ மாதிரியே தெரியுது. என்ன ஒன்மேன் ஷோ சொல்லுங்க? அவர் மட்டும், ஒரு தலைவர் மட்டுமே இந்த இடத்துல பேசுறாரு, மத்தவங்களுக்கு பேச வாய்ப்பு இல்ல அப்படின்னா அந்த கட்சியில பேசுறதுக்கு ஆள் இல்லையா? இல்ல அவரை மட்டுமே அதை ஃபோக்கஸ் பண்ணி நடத்தணும். கட்சியில வந்து அவருக்காக தான் அந்த கட்சி. சீமான் கட்சியில இருக்கா? சீமான் கட்சியில எல்லாருமே பேசுவாங்க. சீமான் பேசுற மேடையில எல்லாருமே ஸ்டேஜ்ல பேசுவாங்க. யாருக்காக ஓட்டு? சாட்டை துரைமுருகன் பேசுவாரு, எல்லாருமே பேசுவாங்க. அந்த சாட்டை மாத்திரம் தெரியுமா, வேற யாருமே தெரியாது. நிறைய பேர் இருக்காங்க அந்த கட்சி, நிறைய பேர் ஸ்டேஜ்ல பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்படிங்க சீமான்ங்கிற ஒரு ஃபிகருக்கு தான் ஓட்டு. சாட்டைக்காகலாம் ஓட்டு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இல்ல பேசுறது சொல்றேன், போட்டுட்டாரு. பேசுறான்னு பிசிறுலாம் தூக்கி போட்டு போனா போட்டுட்டாரு. காளியம்மாலாம் தூக்கி பிசிறுட்டு போட்டு போயிட்டாரு. அதெல்லாம் கிடையாது. காந்தி, ராஜீவ் காந்தி அவரெல்லாம் தூக்கி அடிச்சு தூக்கி போயிட்டாரு. அவரு இருக்குன்னா இரு, போட்டா போடு, போட்டா போ அப்படின்னா. அதே மாதிரி விஜய்க்கு வந்து ஒரு அவருக்குன்னு ஒரு ஃபேம், அதை வச்சுதான் இழுத்து ஓடும். அப்படிங்க அதிமுகல வந்து நிறைய பேச்சாளர்கள் இருப்பாங்க. அப்படியே மெதுவா கிராஜுவலா வளர்ந்த கட்சி. இவரு எடுத்த உடனே இப்ப எல்லாருடைய கருத்து கணிப்பு 22 வந்துட்டு எடுத்த உடனே. பாண்டியெல்லாம் லேசில் சொல்லவே மாட்டாரு. அவரு முதல் தடவை நான் சீக்கிரட்டா வச்சு என்ன தப்பா வருதோ அப்படி 3 மாசம் கழிச்சு பார்த்தா திரும்பவும் 22ங்கிறாரு. அப்போ திமுக இருந்து ஒரு சர்வே பண்ணிருக்காங்க, அதுலயும் 20 காட்டு தான். அப்போ 20 கேரண்டி தான். அதுக்கப்புறம் இனி ஏறுது அப்படிங்கிறது வந்து நான் இவங்களுக்கு சொல்ற ஆலோசனை என்னன்னா, இனியும் கற்பனையில ரொம்ப மிதக்காம கூட்டணியை சேர்க்கறதுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். காங்கிரஸை எப்படியாவது ட்ரம்ப் கார்டு, காங்கிரஸை இழுத்தி ஆகணும். காங்கிரஸை கொண்டு வந்தாச்சுன்னா அதோட சேர்ந்து பிசிறுகள் எல்லாம் சேர்ந்து வரும். கம்யூனிஸ்டுகள் கூட்டணியில உடைக்கவில்லை என்றால், விஜய் தனியா கட்சி ஓட்ட பிரிச்சார் என்றால் நிச்சயமாக திமுக தான் வரும். அதாவது தனியா இருந்து 20% 20% ஓட்டு எடுக்கலாம். இவங்க என்ன நினைக்காங்க, இன்னும் இப்பதானே 3 மீட்டிங் முடிஞ்சிருக்கு, இன்னும் கேன்வாஸ் பண்ண கூடும்னு. வெளி மாநிலத்ததோ வெளிநாட்டுல இருந்தோ வராது ஓட்டு, இங்க உள்ள ஓட்டு தரங்க. ஓட்டு தான் 100% மக்கள்ல 62% ஓட்டு போலிங் பண்றாங்க. இல்ல 72% வைங்களேன், 70% போல் பண்றாங்க. இதைத்தானே நீங்க 3 பேர் பிரிக்கணும். அப்போ திமுகவுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் ஓட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து கண்ணு மூடிட்டு அப்படியே தட்டு உதயசூரி எங்க இருக்குன்னு அந்த பேலட் ஷீட்ல பார்ப்பாங்க, டக்குன்னு வந்து அமுக்குவாங்க. அதே போல ரெட்டலை எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா காலத்துல ரெட்டலைன்னு இருக்கும். அவங்களுக்கு இங்க யாரு கேண்டிடேட் நிக்கா, காக்கா குருவி நிக்க பார்க்க மாட்டான், ரெட்டலை இருக்கு அமுக்குவான். எனக்கு இது வரைக்கும் நான் ஒரு 7-8 எலெக்ஷன் இருக்கேன். என்னுடைய தமிழ் அகராதிப்படி என் பெயர் வந்து எப்பவுமே 4வது ஒரு ரெஜிஸ்டர்டு பார்ட்டிங்கிறனால ரெஜிஸ்டர்ட் ரெகக்னைஸ்ட் பார்ட்டி திமுக, அதிமுக. நான் ரெகக்னைஸ்ட் ரெஜிஸ்டர்டு பார்ட்டில நான் வருவேன். அப்போ காட்பிரேன்னு காவை பாக்குறாங்க, எப்பவுமே 4th பட்டன் தான். அப்ப நான் கேட்பேன், நிறைய பேர் கேட்பேன், நான் பார்க்கவே இல்லையம்பாங்க. அப்போ இவங்க கண்ணு எப்படி இருக்கு? எங்க 3 தட்டு வச்சிருக்கான், 23வது தட்டுல நான் சொன்னா பரவாயில்ல. முதல் அந்த மிஷின், பேலட் மிஷின்ல 4வது இருக்கிற பேர் அவங்க கண்ணுல பட மாட்டேங்குது. ஏன்னா உங்களுக்கு உதயசூரியனும் ரெட்டலையும் ஆட்டோ ரிக்ஷா நல்ல சின்னத்தை வச்சிருக்கேன், கண்ணுல பட மாட்டேங்குது. அப்போ அவங்க எப்படி வராங்க? பிளைண்டா வராங்க. ரெட்டலைனா ரெட்டலை, இதுல காக்கா நிக்க, குருவி நிக்க, பன்னி நிக்க, அது பற்றிலாம் கவலை கிடையாது. ரெட்டலை குத்து. ஏன்னா இது அவங்க மரபணுக்குள்ள போயிடும், அவங்களுடைய ஜீனுக்குள்ள, அவங்களுடைய ரத்தத்துல அணுக்களுக்குள்ள அப்படி பதிஞ்சிரும். ஏன்னா குழந்தைய பிறந்ததுல இருந்து உதயசூரியன் ரெட்டலை இதவே பார்த்து பழகின ஒரு மக்கள் அவங்களுக்கு அதான். ரெண்டாவது நீங்க பாருங்க, ஒரு சின்னத்தை வந்து இப்ப நாங்க எலெக்ஷன் எங்களுக்கு அப்பதான் சின்னம் தராங்க. அதுக்கப்புறம் அந்த 14 டேஸ்க்குள்ள நம்ம மக்களுக்கு சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க ரொம்ப அரிதான காரியம். ஏன்னா எங்க திரும்பினாலும் இவங்க வந்து முன்கூட்டியே ரெட்டலைக்கு இடத்த பிடிச்சி வச்சுக்குவாங்க. வீடெல்லாம் உதயசூரியன் பிடிச்சி வச்சுருவாங்க. நீங்க எங்க திரும்பினாலும் உதயசூரியன் ரெட்டலைன்னு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம போய் ஒரு வீட்டுல போய் இடம் கேட்டா கொடுக்க மாட்டான். இந்த விளம்பரம் பண்றதுக்கே இடமே கிடைக்காது. அப்படி எங்க பார்த்தா 2 சின்னம் தான் இருக்கும். அப்படிங்கும்போது மக்கள் வந்து பிளைண்டா இருக்காங்க. அப்போ
நீங்க நினைக்கலாம் 22% எப்படி ஓட்டு வருது அப்படின்னு. 22% ஓட்டு தான் எல்லா காலத்திலையும் இப்படி இந்த பக்கம் சாய்வாங்க, இல்ல இப்படி இந்த பக்கம் சாய்வாங்க. இந்த பக்கம் சாய்ஞ்சா மைனாரிட்டி திமுக, இந்த பக்கம் சாய்ஞ்சா மைனாரிட்டி அதிமுக. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஜெயலலிதா அம்மா காலத்துல பர்கூர்ல அவங்களே தோத்தாங்க, மைனாரிட்டி ஆயிடுச்சு. அதே இது அடுத்த டர்ன் மைனாரிட்டி திமுக ஆயிட்டு 40 சீட் தான் எடுத்திருந்தாங்க. எல்லாம் அதிமுகவுக்கு வந்துட்டு 40 MP அதிமுக கொண்டு வந்துட்டாங்க. இப்படி தலைகீழ மாறும். ஏன் அப்படி தலைகீழ மாறுதான்? இந்த 22% ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க அப்படி குரூப்பா இந்த பக்கம் சாய்வாங்க, அப்படி குரூப்பா இந்த பக்கம் சாய்வாங்க. அதிமுக ஓட்டு அதிமுக தான் இருக்கும், திமுக ஓட்டு திமுக தான் இருக்கும். நாம் தமிழருக்குன்னு கொஞ்சம் அந்த குஞ்சுகள் இருக்குன்னா அந்த நாம் தமிழர் குஞ்சுகள் அந்த நாம் தமிழர்கிட்ட தான் இருப்பான். அவன் இங்க வரவே மாட்டான். அவன் கடல்கிட்ட போய் பேசிட்டு ஒரு மீட்டிங் நடத்தினார் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. கடல்ல போய் பேசி திருச்செந்தூர் கடல்லையா, அவன் அதுல எத்தனை பேர் இருந்தான்? எப்படி ஒரு 500-1000 பேர் இருக்க மாட்டாங்க, கூட இருக்குமா? கண்டிப்பா அந்த பசங்க. அப்போ என்னதான் விஜய் மோகம் வந்தாலும் இவருக்குன்னு ஒரு சிறு கூட்டம் இருக்கு, பெரிய கூட்டம் கிடையாது. அந்த கூட்டம் இப்ப இங்க வந்துட்டு, அதாவது திமுக அதிமுக வெறுத்து சீமான நேசிச்சு போனவங்கள மெஜாரிட்டி யாரு விஜய் பக்கம் வந்தாச்சு. விஜய் பக்கம் வந்திருக்காங்க. சீமானுக்கு இப்ப 1%, 2% அல்ல 1/2% தான் வரும் ஏன் கணிப்பு. ஏன்னா இந்த கூட்டம் தான் ஓட்டு. இந்த கூட்டம் வந்து பெரிய ஓட்டா மாறாது, ஒரு 1/2% இருக்கும். அப்படிங்கும் போது விஜயகாந்த் வரும்போது 8% ஓட்டுனா இவர் 22க்கு பெரிய கிரேட் ஓட்டர். ஆனா இப்ப அவருடைய விஜய் சகோதரருடைய மனசுல என்ன இருக்குங்கிறது இன்னும் யாருக்கும் புரியல. இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் புரிஞ்ச மாதிரி தெரியல. ஆனா அவர்கிட்ட வந்து பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆட்கள் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜியை வந்து திணிக்கிறாங்க. ஆனா ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுங்கிறத வந்து பிரசாந்த் கிஷோர் உணர்ந்துட்டார். தலையில துண்டை போட்டு ஓட அழுது இப்படியே கைத்தாங்களா பிடிச்சிட்டு போறாங்க. ஏன்னா இது வரைக்கும் சம்பாதிச்சது திமுக 400 கோடியா எவ்வளவு வாங்கினது எல்லாம் புடிக்கிட்டு போயிட்டு கேட்டீங்களா. போற இடத்தெல்லாம் அவருக்கு ஒரே செல்வாக்கு, ஒரே கை காட்டினாங்க, போனாங்க. காலத்துல ஒரு MLA வரல. ஆனா விஜய் அவர்கள் தனித்து நின்னால் திக்குமுக்காடி ஒரு MLA வரும். விஜய் மட்டும் ஜெயிப்பாரு அப்படிங்க. அதுவுமே ஃப்ரீயா வர முடியாது. ஏன்னா திமுக ஓட்டு தான், அதிமுக ஓட்டு அதிமுக தான், நாம் தமிழருக்கு மீதி உள்ள ஓட்டுல இழுத்து பிடிச்சு வரணும். விஜயகாந்த் அப்ப 2006 ஜெயிச்ச மாதிரி அதுதான் வராது. நீங்க தனித்துனா ஆனா 22% ஓட்டு வந்துரும். ஆனா அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க, இப்ப 22 இன்னும் நாங்க ஊரா போய் கேன்வாஸ் பண்ணும்போது கூடுன்னா நான் வெளிநாட்டுல இருந்தா ஓட்டு வருவாங்கன்னு நான் கேட்க. அதாவது அந்த காலம் வந்து ஊரா போனாதான் அடையாளப்படுத்த முடியும். இப்ப அப்படி இல்ல. 2000 பேரை வச்சு மீட்டிங் நடத்திட்டாங்க. இது வந்து 5 கோடி பேருக்கும் சேர்த்தான், 8 கோடி பேருக்கும் சேர்த்தான். அங்க இருந்து உடனே லைவ்ல அவ்வளவு சேனல்லயும் வந்தது, எல்லா யூடியூப்லயும் ஊடகங்கள் மூலமா தெரிஞ்சது, எல்லாருக்கும் பப்ளிக்ல பேசுறாங்கன்னு தெரியறதுக்கு தான். பட் அந்த 2000 ஓட்டர்ஸ்க்காகவா கிடையாது. அந்த 2000 சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி, ஒத்தையில மேடையில இருந்து பேச முடியாது. அப்ப 2000 பேர் உட்கார்ந்து விசில் அடிக்க வைக்க பேசிட்டு இது லைவ்ல போயிருது. அது 8 கோடி எல்லாரும் பார்த்தாச்சு. அந்த காலம் இப்படி கிடையாதுங்கிற விஷயம் தான். அந்த காலம் இவங்க ஊரா போய் பேசினாதான் ரீச் ஆகும். இந்த காலம் ஒரு இண்டோர்ல இருந்துட்டு பேசினா ரீச் ஆயிரும். ஆனா இதுக்கு மேல எவ்வளவுன்னு நினைக்கிறாங்க. ஏறணும்னா ஒரே ஒரு இது, காங்கிரஸை இழுத்தே ஆக வேண்டும். காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து உடைக்கவில்லை என்றால் திமுக விஜயால ஜெயிக்கும். விஜய் அவர் ஓட்டை பிரிக்கிறதுனால இவருக்கு ஒரு ராயல்டி கிடைக்குமே தவிர பட் அங்க ஜெயிச்சிடும். ஆனா திமுக திரும்ப ஜெயிச்சுன்னா விஜய அம்மியில வச்சு அரைச்சிருவாங்க. காங்கிரஸ் வந்து அகில இந்திய அளவுலயும் திமுகவோட கூட்டணி MP சீட்டை எதிர்பார்த்து இவங்களுடைய கூட்டணி எல்லாம் பலமா இருக்கும்பொழுது காங்கிரஸ் எப்படி வந்து விஜய்ங்கிற ஒரு புது ஒரு அரசியல்வாதி நம்பி போகும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதுதான் நான் இப்ப வந்து சோனியா காந்தி அவர்கள்ட்டையும் ராகுல் காந்தி அப்படி நான் போய் பேசணும். இவங்க எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்கன்னா நான் தான் போய் பேசணும். அதாவது ஒரு பொலிட்டிஷியன் போய் பேசுறதுக்கும் ஒரு ரிலீஜியஸ் லீடரா போய் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்படிதான் உங்களுக்கு சில பக்குவங்களை எடுத்து சொல்லணும். அதாவது இந்த கட்சி வந்து தேய்பிரையா தேஞ்சிட்டு இருக்கு. நீங்க விஜய் கட்சி சார்பா போய் பேசணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல விஜய் கட்சி சார்பா? விஜய் கட்சியில இணைஞ்சு நீங்க பயணிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க? அப்படி இல்லைங்க. அவங்களுடைய அவருடைய மன ஓட்டம் என்னங்கிறது இன்னும் யாரும் புரிஞ்சுக்கலாம். அவர் என்ன மனசுல இருக்காரு, வேண்டாம் 22% போதும், நம்ம மெஜாரிட்டியை தனியா இருந்து நம்மளுடைய கெப்பாசிட்டியை காட்டிட்டு விஜயகாந்துமே அடுத்த 10 பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரா, இல்ல கூட்டணி போட்டு ஆட்சியில உட்காரணும்னு நினைக்கிறாரா, இல்ல எதிர்கட்சி தலைவர் ஆகணும்? என்னுடைய கருத்து, என்னுடைய அனுபவம், அவருடைய அனுபவம் ஒரு பக்கம் இருக்கலாம். என்னுடைய அனுபவத்தின்படி நான் சொல்றது கேளுங்க, நடக்குது தான். இவர் தனியா நின்று 22% ஓட்டு வாங்கினால் MLAக்கள் வராது. ஆனா தொண்டர்கள் வந்து இருப்பாங்க. அதாவது ரசிகர்கள் தொண்டர்களா மாறி இருக்காங்க, கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க. ஆனா நிர்வாகிகள் எல்லாம் அதிமுக போயிருவாங்க, மாற ஆரம்பிச்சிருவாங்க. தேர்தல் முடிவு எப்ப பேச வேண்டாம், இது ஒப்பேறது போல, இது ஜெயிக்காது, நம்ம பணம் எல்லாம் வேஸ்ட் ஆகுது, பேசாம இந்த கிரெடிட்டை காட்டி போயிடலாம் அப்படிங்கிற முடிவு போயிருவாங்க.
நான் வந்து இவ்வளவு ஓட்டு எடுத்திருக்கேன், எனக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எங்க போயிருவான், Jump ஆயிடுவாங்க. கேண்டிடேட் அவ்வளவுமே அதிமுக போயிருவான், வேல்யூபிள் கட்சிக்குள்ள போயிருவான். அப்படிங்கும்போது இந்த கொஞ்சோண்டு தொண்டர்கள் வச்சு நீங்க என்ன செய்வீங்க? நடத்துறது கஷ்டம் தான். ஆமா. குறைய இதை ஆரம்பிச்சு தரங்க அங்க வேற கமலஹாசன் நடந்துச்சு. அவரு டார்ச் தூக்கி அடிச்சு பெரிய ஹீரோ மாதிரி பேசினாரு. என் துண்டு சீட்டு காத்துல பறந்து போயிட்டு ஸ்டாலின் எடுத்து அதை வச்சுதான் பெண்களுக்கு நான் 500 சொன்னேன், அவர் 1000 சொன்னாரு. சொல்லலையா? இப்ப எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? கூட்டணியில எம்பியா இருக்கு. அவ்வளவுதான் முடி கட்சி போச்சுங்க. அன்னைக்கு ஏதோ நிர்வாகி கூட்டங்கிற ஒரு பை கூட வரல. அதான் முடிஞ்சிருங்க. தனிக்காட்டு மரமே ஆகி போவோம், கைவிடப்பட்டுருவோம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நல்ல ஒரு தருணம். இந்த தருணத்துல காங்கிரஸ் ட்ரம்ப் கார்டை வெளியெடுக்கணும். திமுகவை கூட்டணியை உடைக்கணுங்கிறத அவங்க கொள்கையா இருக்கணும். உடைச்சிட்டாங்கன்னா ஜெயிச்சிருவார். இப்ப அதிமுகங்கிற கான்செப்டுக்குள்ள போக வேண்டிய தேவை இல்ல. இன்னொரு கதை கேளுங்க. செங்கோட்டையன் வந்து ரூமரா ரியலாவே 27 சேர போறாராங்கிறது தெரியல. பட் செங்கோட்டையனும் அறிக்கை விடல, தாவைக்காத சைட்ல இருந்தும் அறிவிப்பு வரல. ஆனா இப்ப நீங்க மெயின்லைன் சேனல் பாலிமர் கூட நீங்க போட்டு விட்டாங்க. அப்படி கொஸ்டின் மார்க் கொடுத்து போட்டிருக்காங்க. பட் இது செங்கோட்டையன் வந்து எல்லாரும் எதிர்பார்த்தது திமுகவுக்கு போவாருங்கிறது. ஆனா எதுக்கு இப்படி டேன் ஆகுதுங்கிறது தெரியல. பட் அவரு டேன் ஆகி வராரா? ஆனா ஏன் ஓபிஎஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு வராருங்கிறத யோசிக்கணும். ஏன்னா நேற்று ஓபிஎஸ் ஒரு மீட்டிங் போட்டு கட்சி நாங்க எங்களை வந்து கட்சிக்குள்ள சேர்க்கவில்லை என்றால், அதிமுகவில் சேர்க்கவில்லை என்றால் நாங்க கட்சி புதிய கட்சி ஆரம்பிக்க போறோம்னு அறிவிப்பு கொடுத்தாங்க. இவங்க ஏற்கனவே கட்சி பதிவு பண்ணியாச்சு. இன்னொரு ஒரு எக்ஸ் வச்சு பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியல 6 மாசம் ஆகும். அப்ளிகேஷன் கொடுத்து 3-4 மாசம் தான் லிஸ்ட்ல வரும். அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணணும். எல்லா பேப்பர்கள்ல 6 மாநிலத்துக்கு பேப்பர்ல 6 லாங்குவேஜ்ல அனௌன்ஸ் பண்ணணும். பண்ணிய கிளியரன்ஸ் எல்லாம் வந்து இன்டர்வியூ பண்ணி முடிக்க 6 months மினிமம் ஆகும். அப்படிங்கும்போது இனி சாத்தியம் கிடையாது. அதனால இவர் வந்து ஏற்கனவே நம்ம கட்சி ஆரம்பிச்சிட்டோம்னு வெளியே தெரிஞ்சுட்டா எடப்பாடி உள்ள சேர்க்க மாட்டேன்னு சொல்லி ரகசியம் வச்சிருந்தாங்க. காஞ்சிபுரமா எங்கேயோ இன்னொரு அவங்களுடைய தொண்டர்கள் பேர்ல கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஏதோ எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சு பண்ணிட்டாங்க. இப்ப என்ன சொல்றாரு, எங்களை உள்ள சேரு, இல்லாட்டி நாங்க கட்சி ஆரம்பிக்கிறோம். எதுக்கு? தாவைக்காக்கு வர்றதுக்கெல்லாம் கிடையாது. அங்க மேல டாடி இருக்காருல்ல, அமித்ஷா, மோடி டாடி, அவங்க வந்து இவங்களை நெருக்குறாங்க. நெருக்கி இப்போ வந்திருக்கும் கூட மோடி எடப்பாடிக்கெல்லாம் பேச்சு பார்த்தாரு. பார்த்தா அங்க ஒண்ணும் நடக்கல. அவரு ஒரே பிடிவாதம், இவங்கள கட்சிக்குள்ள சேர்க்க முடியாது. போன தடவை வந்து வந்திருக்கும் போது நைட்டு 3 மணி வரைக்கும் விடிய யாரு அமித்ஷா பேசி பார்த்தாரு. இவரு ஸ்டபனா நின்னுட்டாரு. அதனாலதான் தோந்தது 15 லட்சம் ஓட்டு டிடிவி எடுத்தாரு. அங்கங்க 300 ஓட்டு 500 ஓட்டு நிறைய தோந்து போச்சு. அப்ப இந்த தடவை இந்த தவறு வரக்கூடாதுங்கிறதுக்காக நெருக்குவாங்க. நெருக்கும் போது ஒண்ணு கட்சிக்குள்ள சேர்க்க மாட்டேங்கல. அதனாலதான் இவங்க கட்சி ஆரம்பிக்க போறாங்கிறாங்க. இப்ப அது வந்துட்டா ஃபைனல் பிக்சருக்கு வந்துட்டு. அப்போ அதே கதை தான் முன்னாடி பேசினதுல, எங்களுக்கு திமுக என்டிஏ கூட்டணிக்கு ஒரு சீட்டை ஒதுக்குங்க, நாங்க எங்களுக்குள்ள பாட்டாளி மக்கள் பிரிச்சுக்கிறோம். டிடிவிக்கு ஒரு கட்சிக்கு கொடுத்துருவோம், ஓபிஎஸ் கட்சிக்கு இவ்வளவு நாங்க கொடுத்துருவோம், உங்ககிட்ட நாங்க வரமாட்டோம். என்டிஏ கூட்டணியில அவங்க இருப்பாங்க, அதிமுக கூட்டணியில இல்ல, என்டிஏ கூட்டணியில இவங்க இருப்பாங்க அப்படின்னு பழையபடி இழுக்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா இப்போ வந்து இங்க வாசல் அடைச்சு வச்சிருக்காங்க. தாவைக்கால இது வரைக்கும் யாரையும் பேச விடல, எந்த கட்சிக்காரும் பேச விடல. அப்படிங்கும்போது அவங்க அடுத்த சோர்ஸை நம்பி போயிருவாங்க. நான் இதைத்தான் யாரு தாவைக்காக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், விஜய் சகோதரருக்கு சொல்லிட்டு இருக்கேன். காலம் பொன்னானது, காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயின்னு ஒரு பாடலே இருக்கு எங்க கிறிஸ்தவத்துல. அப்போ காலத்தின் அருமையை அறிந்து குயிக்கா செய்யணும். பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு சீக்கிரம் முந்தணும், இல்லாட்டி சாப்பாடு முடிஞ்சு போவோம். இப்போ எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அவங்க அங்க எங்கேயாவது செட்டில் ஆயிருவாங்க. தினம் ஒவ்வொருத்தர் டக்கா இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவன் அந்த பக்கம் இழுப்பான், இவன் இந்த பக்கம் இழுப்பான். இவரு மௌனமா அடைச்சு வச்சு ஒருத்தரும் டச் பண்ணாம இருக்காங்க. அப்போ இவங்களுடைய நிலைப்பாடு இன்னும் வெளியே ஒரு பிராங்கா வரல. கூட்டணியா இருக்க போறாங்களா, தனித்து இருக்க? அப்ப இது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஓபிஎஸ் இவங்க எல்லாம் அவங்களுக்கு தஞ்சமாற இடத்தை பார்த்து போயிருவாங்க.